and gentlemen, education finds its true meaning when knowledge is guided by purpose and service. We are honored to have with us an eminent scientist, educationist, and environmental visionary, Professor Sultan Ahmad Ismail, our chief guest for this 20th annual day. Internationally renowned for his pioneering work in ecology and vermiculture, he is fondly known as the Earthworm Man of India. His contributions extend beyond research into public policy and education. Professor Ismail is a member of the State Planning Commission, Government of Tamil Nadu, and the chairman of the Tamil Nadu School. Assalamu alaikum. நான் இன்னும் கொஞ்ச நேரம் பேசணுமா? அவங்க டீச்சர் நான் பெல் அடித்தாதான் நிப்பாட்டுவாங்க, அவங்க பாட்டு பேசிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா அதாவது மாணவர்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, இந்த ஸ்கூலில் படிக்கணும்னா போர் அடிக்குதா இல்லையா? போர் அடிக்குதில்ல? எப்போ முடியும்னு பார்க்குறோமில்ல. கல்வி இப்போ மல் சாப் வந்து எனக்கு முதல்ல பேசிட்டார் இப்ராஹிம் சாப் எக்ரா அப்படின்ட்டு. கல்வி வந்து நமக்கு எப்போ உதவி செய்யுங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. இந்த கண்ணுக்கு மேலே இங்கே முடி இருக்கு, இதுக்கு என்ன பேர் இதுக்கு? ஐப்ரோ, தண்டம், வேஸ்ட். ஐப்ரோங்கிறது வேஸ்ட்டு. நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, வழிச்சிட்டு பேனாவில் வரைஞ்சிக்கிறாங்க. அதனால் ஐப்ரோ வேஸ்ட்டு தானே. இந்த மாதிரி நிம்மதியாக உட்காரும் போது இந்த புருவம் வந்து வேஸ்ட்டு தான். வெயிலில் நாங்கள் ஓடும்போது நமக்கு என்ன வரும்? வேர்வை வரும். வேர்வை நல்ல தண்ணியா உப்பு தண்ணியா? உப்பு தண்ணி கண்ணில் போச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ தான் புருவம் என்ன பண்ணோம்னா அந்த வேர்வையை பிடிச்சி ஓரம் கொண்டு போய் தள்ளி கண்ணை காப்பாற்றும். அப்போ புருவத்துக்கு எப்போ வேலை? பிரச்சனை வரும்போது தான் வேலை. அதே மாதிரி தான் கல்வி படிக்கும்போது எதுக்கடா கல்வி வேண்டாங்கிற மாதிரி தோணும். ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது எங்களுக்கு உதவி செய்வது எது? கல்வி தான். இங்கே வந்து நீங்கள் படிக்கும்போது நம்ம சென்னையுடைய தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் சிலபஸ் தான் படிக்கிறீங்க. ஒரே ஒரு வார்த்தை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் மனசில் எப்படின்னா சிபிஎஸ்சி ஸ்கூல், ஐசிஎஸ்சி ஸ்கூல் இதோட நல்லா இருக்குமா என்கிற பல பேருக்கு அந்த மாதிரி ஒரு மனசில் தோணும். ஆனால் இன்றைக்கி நம்ம நாட்டிலேயே சிறந்த சிலபஸ், சிறந்த புத்தகங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு அரசுடைய புத்தகங்கள் தான். இதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் நம்ம டெல்லிக்கு போயிட்டு நீங்கள் யூபிஎஸ்சி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் எதுக்கு போனாலும் அவங்க சொல்லிக் கொடுக்குறதா ரெஃபரன்ஸ் புக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு புத்தகங்கள் தான். அந்த அளவுக்கு ஒரு அருமையான புத்தகங்கள் நம்ம புத்தகங்கள். சில சப்ஜெக்ட் நமக்கு புரியாது ராஜா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கே. அதுக்காக தான் நான் எப்போதுமே மேடையில் பேசுறது கிடையாது. புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு சில சப்ஜெக்ட் நம்ம மண்டலையே ஏறாதுமா, கவலையப்படாது. கணக்கு நான் வந்து கணக்கு என் மண்டலையே ஏறலம்மா. இப்போ நீங்களாம் உங்கள் குழந்தைங்கிட்ட சொல்வீங்க ஒழுங்காக படின்ட்டு. கணக்கு வந்து என் மண்டலையே ஏறல. என் 6ஆம் கிளாஸ் ஆசிரியர் சொன்னார், என் மண்டலில் களிமண் இருக்குன்னு சொன்னார். நான் அவரை தான் எப்போதுமே தேங்க்ஸ் சொல்வேன். அவர் போட்ட களிமண்ணை தான் நான் மண்ணிலேயே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி மண்ணில் பெரிய ஆராய்ச்சி பண்ணி மண்புழு உரத்தை நாட்டுக்கு எடுத்து கொடுத்துவேன். ஸோ அந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் பலது பண்ணியாச்சு. அதே நேரத்தில் 10ஆம் கிளாஸ் ஆசிரியர் அவர் சொன்னார், நீ ஸ்கூலே தாண்டி போக மாட்டேடான்ட்டார். கணக்காசிரியர் தான். ஏன்னா கணக்கில் நான் போய் ஃபெயில் ஆகிடுவோம்மா, என்ன பண்ணுறது, மண்டல ஏறல. ஆனால் 11ஆம் கிளாஸில் ஒரு சிறந்த ஆசிரியர் வந்தார். அவர் கணக்குடைய பேசிக் சொல்லிக் கொடுத்தாரு. ஆசிரியர்கள் நீங்கள் தான் கவனிக்கணும். இதை சிறப்பாக சொல்லிக் கொடுத்தாரு. ஒரே வருஷத்தில் நான் 200 out of 200 எடுத்தேன் மேத்ஸில். டீச்சர் சொல்லிக் கொடுத்தாரு. அந்த மாதிரி டீச்சர் சொல்லிக் கொடுத்தா என்ன வேணாலும் படிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பிஎஸ்சி படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும்னாங்க. கெமிஸ்ட்ரி வந்து என் மண்டல ஏறலாமா. எங்கள் கெமிஸ்ட்ரி வாத்தியார் வருவார், லாஸ்ட் கிளாஸ் வி சா அப்படின்னு ஆரம்பிப்பார். பெல் அடித்த உடனே நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் கண்டினியூன்னுவார். இது 2 தான் புரிஞ்சது. அவர் நடுவில் என்ன சொல்லிக் கொடுத்தாரு புரியலம்மா எனக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா சப்ஜெக்டும் புரியுதோ புரியலையோ குழந்தை படிக்குதா, இதுதான். குழந்தை சந்தோஷமாக இருக்கா, அதுதான் முக்கியம். எது படித்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு 113 கோர்ஸ் இருக்குது. நீ என்ன வேணாலும் படி. யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா உங்கள் குழந்தைய இதை படிக்க வைங்க, நல்ல வேலை கிடைக்கும், நம்பவே நம்பாதீங்க.
3 வருஷத்துக்கு அப்புறம் எந்த டிகிரிக்கு வேலை கிடைக்கும் யாராலையும் சொல்ல முடியாது, யாராலையும் நம்ப முடியாது. புரியுதுங்களா? குழந்தைக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ அந்த கல்வியை படிக்க வைங்க. என்ன வேணும் உனக்கு? வாத்தியார் தொழில் இது என்னுடைய 52வது ஆண்டு as a டீச்சர். இதில் வேற வந்து ஃபோன் பெரிய பிரச்சனை இருக்குல்ல. இந்த குழந்தைங்க சும்மா மொபைல் ஃபோன்லேயே இருக்கிறாங்களா? அது பெரிய பிரச்சனையாக இருக்கா? சரி, இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியும். தாத்தா பாட்டி வந்திருக்கீங்களா? நம்ம எல்லாம் நம்ம குழந்தைங்க வளர்க்கும் போது குழந்தை அழுதுச்சுன்னா நாங்கள் அந்த நிப்பல் ஒன்று கொடுப்போம், சூதர் அப்படின்வாங்க. முன்னாடி கம்முன்னு இருந்தோம். இன்னைக்கு வீட்டில் குழந்தை அழுதுச்சுன்னா கையில் என்ன தெரியுங்க? ஃபோனு தான் தெரியுங்க. ஃபோனை கொடுத்து கெடுத்த பிறகு அந்த குழந்தைக்கு ஃபோனை வாங்காதுன்னு சொன்னால் ஃபோன் என்ன பண்ண அந்த குழந்தை? அப்போ எங்கேயோ மாற்றத்தை ஆரம்பிக்கணும். மாற்றத்தை இவங்க வளர்ந்த பிறகு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. சின்ன குழந்தையா இருக்கும் போதே அந்த யாராவது ரைட். இந்த டீச்சருங்க வேற பெரிய கலாட்டா பண்ணுவாங்கல்லம்மா. இந்த குழந்தைங்களுக்கு தெரியும் டீச்சருங்க ரொம்ப கலாட்டா பண்ணுறாங்களா? கிளாஸில் சும்மா பின் ட்ராப் சைலன்ஸுங்கிறாங்களா? அது எதுக்கு தெரியுமா உனக்கு? பின்ன தொலைச்சிருவாங்க. அது தேடணும்ல, அதுக்காக தான் பின் ட்ராப் சைலன்ஸ். இதை தாண்டி இன்னொரு சொல்லுவாங்க தெரியுமா உன் டீச்சருங்க? This is the worst batch I have seen in my entire career. கவலையே படாத, இது வருஷம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராவது டீச்சர் சொன்னாங்கன்னா சிரிச்சிட்டு தேங்க்யூ மிஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா இது வருஷம் சொல்லுவாங்க. கவலையப்படாத, நீ கவலையப்படாத. டீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து புது கரிக்குலம் வரப்போகுது. இந்த வருஷத்துக்கு புது கரிக்குலம் வரப்போகுது. அந்த கமிட்டிக்கு தான் நான் சேர்மேனாக இருக்கிறேன். நல்லா கொண்டு போக போகிறோம். இந்த லெசன் பிளான் எல்லாம் தூக்கி போட்டேன். நோ மோர் லெசன் பிளான்ஸ். நாங்களே லெசன் பிளான் கொடுத்துட போகிறோம் உங்களுக்கு. ஸோ டீச்சர்ஸ் வில் நாட் ஹேவ் லெசன் பிளான்ஸ் ஹியர் ஆஃப்டர்வர்ட்ஸ். நல்லா படிங்க. பேரண்ட்ஸ் உங்களுக்கு தானே கொஞ்சம் சில வார்த்தைகள் சொல்லணும். நான் ஒரு கருத்து சொல்லலான்னு பார்த்தேம்மா, ஆனால் சொல்ல மாட்டேன். ஏன்னா அங்கே பார்த்தா ஒரு நாடகம் ஒன்று போட்டு வச்சுருக்குறாங்க, நல்ல உணவும் கெட்ட உணவை பற்றி. நான் சில வார்த்தைகள் சொல்லலான்னு பார்த்தேன். எப்போ ராஜா நீ அப்புறமா இழம் கொஞ்சம் செயினை பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நாங்கள் நமாஸுக்கு போவோம்ல, அப்போ எடுத்துக்க ரைட். இந்த அவர் மௌலி சாப் சொன்ன மாதிரி தயவு செய்து குழந்தைங்களை கம்பேர் பண்ணாதீங்கம்மா. கம்பேரே பண்ணாதீங்க. ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையோட, இல்லை ஒரு அக்காவை தம்பியோட தங்கச்சியை கம்பேரை பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ஒரு உருவம், இறைவனால் உருவாக்கப்பட்ட அந்த நிலைமை. எல்லாரும் சிறப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் நல்ல மார்க் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. என் கூட படித்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினவர் வீட்டில் உட்காந்து டிவி பாட்டுக்கிட்டு வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு இருக்கிறார். நான் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? எந்த மார்க் வாங்குறோன்னு பெருசு கிடையாது, எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க தான் பெருசு. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள்லாம் நல்லா படிக்க வைங்க. 113 கோர்ஸ் இருக்குது. எனக்கு வந்து இது ஒரு கருத்து ஒன்று சொல்ல வரேன். ஏன்னா இவங்கெல்லாம் கதை சொல்லும்போது அந்த அமித் சார் வேறு கதை ஒன்று சொன்னார். எல்லோரும் கதை, நானும் கதை சொல்லணுமில்ல. ஆமாம், ஒரு அப்பா வந்து ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு நடந்து போகிறாரு. போகும்போது தண்ணி தேங்கி நிற்குது. அதுக்கு மேலே ஒரு பலகை போட்டிருக்காங்க. அந்த பலகை மேலே நடந்து போகணும். அப்பாவுக்கு ஒரு பயம், பாப்பா கீழே விழுந்துட்டானா. பாப்பாவை பார்த்து சொல்கிறாரு, என் கையை பிடியேன் அப்படிங்கிறாரு. அந்த சின்ன வாண்டி இப்படி பார்த்து நீ என் கையை பிடியேன் அப்படின்னு சொல்லு. அப்பாவுக்கு கோபம் வருது. ஏண்டி நீ என் கையை பிடிச்சாருன்னா நான் உன் கையை பிடிச்சாருனா கைப்பிடுறி அப்படிங்கிறாரு. அந்த குழந்தை சொல்லுது, அப்பா நான் உன் கையை பிடிச்சா வழுக்கி விழுந்தா கையை விட்டுருவேன்பா. ஆனால் நீ என் கையை பிடிச்சா நான் வழுக்கி விழுந்தாலும் நீ என் கையை விட மாட்டேப்பா. ஸோ யாரோட கையை பிடிக்கணும்? நாங்கள் குழந்தைகளோட கையை பிடிக்கணும். நம்ம எதிர்பார்ப்பை விட்டுனா அவளுக்கு நான் அவ்வளோ திமிரா என் கையை பிடிக்கூடாது, தவறு. எவ்வளோ பெரியவங்க ஆனாலும் நம்ம குழந்தைங்க தான். நம்ம தான் கையை பிடிச்சி அவங்களை கூட்டின்னு போகணும், அழகாக கூட்டின்னு போகணும். உங்களை கேட்க விரும்புகிறேன். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் போர்ட்டரை பார்த்துருக்குறீங்களா? போர்ட்டர் இந்த சிவப்பு சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு லக்கேஜ் எல்லாம் தூக்குவாங்களே, அவங்க என்ன தூக்குறாங்க? வெயிட்டு. வெரி குட், வெயிட்டை தூக்குறாங்க. அவர் வெயிட்டை தூக்குறாரு. வெயிட் லிஃப்டர் என்ன தூக்குறாரு? அவரும் வெயிட்டு தான் தூக்குறாரு.
போட்டரும் வெயிட்டு தான் தூக்குறாரு, வெயிட் லிஃப்டரும் வெயிட்டு தான் தூக்குறாரு. வெயிட் அதிகமாக போட்டருக்கு பாரம், வெயிட் லிஃப்டருக்கு கௌரவம், கோல்டு மெடல் கிடைக்கும். புரியுதுங்களா? வெயிட் அதிகமாக பாரம் அவருக்கு, இவருக்கு கௌரவம். அதே மாதிரி தான் உங்களுக்கு வர எக்ஸாமினேஷன்ஸ், பரீட்சை எல்லாமே வெயிட். வாழ்க்கையில் நீ போட்டராக விரும்புறியா, வெயிட் லிஃப்டராக விரும்புறியா? அது யார் கையில் இருக்கு? அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கணும் ராஜா. யார் கையிலும் கிடையாது. ஆசிரியர்கள் வழி காட்டுவாங்க, பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் அது ஆற வேண்டியது யாருடைய பொறுப்பு? உங்களுடைய பொறுப்பு. இந்த கைரேகை இருக்க, இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தானே இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அப்போ நாங்கள் இந்த உலகத்தில் வந்தோமே சும்மா அப்படியே போயிடலாமா, இல்லை நம்மளுடைய கைரேகையை வச்சுட்டு போகணுமா? அந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கணும், அந்த அளவுக்கு உழைக்கணும். இது என்ன வித்தியாசம்? டைம் அகாடமிக்கு பற்றி நம்ம ஹசரத் இப்ராஹிம் சொன்னார். அதுக்கும் மற்ற பள்ளிக்கூடத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம். வாங்க, எங்கே ஓடுறீங்க? உங்களை தான் கூப்பிட்றேன், வாங்க. உங்கள் பேர்? நிசார். நிசாருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா ஓடி போய்டுறாருங்க. வாங்க நிசார், இதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். நீங்கள் என்ன வித்தியாசங்கிறது அதை கொண்டு வாங்க அந்த சேரு. இதாங்க நாடு, தமிழ்நாடு, சொசைட்டி, கம்யூனிட்டி எல்லாமே. இதான் உங்க குழந்தை. இதான் உங்க குழந்தை. இந்த குழந்தைகள் மற்ற பள்ளிக்கூடத்தில் படித்ததுன்னா, மற்ற பள்ளிக்கூடத்தில் படித்ததுன்னா இந்த மாதிரி நிற்க போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிச்சிருது நிற்கிது. அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு வருது. இதான் பிரச்சனைன்னு வருது. குழந்தை என்னாச்சு? விழுந்துருது. இதான் மற்ற பள்ளிக்கூடங்கள் நடக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் என்ன வித்தியாசம்? போய் நல்லா கவனிங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு ரெகுலராக மல்சாப் சொன்ன மாதிரி கல்வி சொல்லி தராங்க. இஸ்லாமிக் வழிப்படி அந்த கல்வியும் சொல்லித்தராங்க, டிசிப்ளின் சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் இருக்கா? இருக்கு. நிறைய படிச்சிங்களா? எங்க அவர் படிப்படின்னு படிச்சு எடுத்து கொண்டு போயிட்டாரு. வைஸ் பிரின்சிபால் தான் நிற்கிறாரு. ஸ்போர்ட்ஸ் இருக்கு. டூருக்கு கூப்பிட்டு போறீங்க இல்லையா? வெரி குட். டூருக்கு போறாங்க. எல்லா விதமான கோ-கரிக்குலர், இட்ஸ் கோ-கரிக்குலர், நாட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர், கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. உங்கள் குழந்தை டைம்ஸ் அகாடமியில் இந்த மாதிரி உருவாகிறாங்க. இதான் உங்கள் குழந்தை சமுதாயத்தில் நிற்க போகுது. நாளைக்கு இந்த குழந்தைக்கு பிரச்சனை வந்தாலும் குழந்தை கீழே விழாது. இதான் வித்தியாசம் ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்துக்கும் இந்த மாதிரி இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கிற அஸ்திவாரம் அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்கள் ஹாஜா என்னுடைய மாணவர். அவர் ரொம்ப வருஷமாக வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இன்றைக்கி வந்திருக்கிறேன். இங்கே வந்த பிறகு தெரிஞ்சது என்னுடைய நண்பர் ஹனீஃபாவுடைய புதல்வர் தான் இங்கே தாளாராக இருக்கிறாரு. எல்லாரையும் சந்திக்கும் போது, ஹமீத் சார் எல்லாரையும் சந்திக்கும் போது ஒரு பெருமையாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பாக டைம் இருந்தால் பேசிட்டே இருக்க சொல்கிறியா? அப்பா எடுத்துக்கப்பா. அவர் சொல்கிறாரு டைம் இருக்குது பேசுங்க அப்படிங்கிறாரு. எக்ஸாமில் குழந்தைங்களுக்கு மட்டும் அந்த டைம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த கல்வி அப்படின்னு வரும்போது பலவிதமான நாங்கள் டெக்னாலஜிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏஐயை பற்றி எல்லாரும் தாராளமாக அழகாக பேசுனாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நாங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு டெக்னாலஜியும் ஒரு கத்தி மாதிரிமா, ஒரு கத்தி மாதிரி. கத்தியால் ஒரு உருளைக்கிழங்கை சீவலாம், கத்தியால் ஒருத்தனை சாகடிக்கலாம். எப்படி உபயோகிக்க போகிறோம்ங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். என்னுடைய வேலை எல்லாமே மண் உயிரில் பண்ணேன்.
நான் எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இன்னைக்கு மண்புழுல உலக அளவில் எது நடந்தாலும் என்ன கேட்காம பண்ண முடியாத ஒரு நிலைமையை, ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். நான் படித்தது வந்து விலங்கியல், ஜுவாலஜி. பிஎஸ்சி நான் ஜுவாலஜி படித்தேன். எம்எஸ்சி ஜுவாலஜி ஃபிஷரி பயாலஜியில் படித்தேன், மீனை பற்றி. எம்ஃபில் கடலை பற்றி படித்தேன், மெரீன் பயாலஜி படித்தேன். படித்த பிறகு நான் கல்லூரியில் போய் சும்மா உட்காந்துருந்தேன். உட்கார்ந்துருக்கும்போது ஒரு மாணவர் வந்து சொன்னார், நான் ஆராய்ச்சி பண்ண விரும்புகிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சரிப்பா, என்னுடைய தலைவர்கிட்ட கேட்டு வந்துடுறேன். என்னுடைய துறை தலைவர் தான் முதல்வராக இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி மாணவர் வந்திருக்கிறாரு, ஆராய்ச்சி ஆரம்பிக்கலாமா? தாராளமாக பண்ணுங்க அப்படின்னாரு. திரும்பி வரும்போது கீழே ஒரு தாள் கடந்தது, ஒரு சர்க்குலர். சில்ட்ரன், ஐ வாண்ட் யூ டு கைண்ட்லி லிசன் டு திஸ். கீழே ஒரு தாள் கிடந்தது. அந்த தாள் வந்து ஒரு சர்க்குலர், அனிமல் பிஹேவியர், அதாவது விலங்குகள் எப்படி நடமாட்டம் பண்ணணும் அது சம்மந்தப்பட்ட ஒரு செமினார் இருக்குது. இதில் நீங்கள் ஆராய்ச்சி கட்டுரையை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாணவர்கிட்ட வந்து கேட்டேன், அந்த பிஹேவியரில் நீ இப்போ ஒர்க் பண்ணுறியப்பா அப்படின்னு. எது வேணாலும் சொல்லுங்கள் சார், பண்ணுறேன் அப்படின்னா. பிஹேவியரில் பண்ணணுன்னா உயிருள்ள ஒரு ஜீவனம் தேவை. ஏன்னா செத்த ஒரு மேலே வச்சு பண்ண முடியாது. அந்த சமயம் என்னுடைய லேப் அசிஸ்டண்ட் அப்படி முன்னால் போகிறார். அவரை கூப்பிட்டு கேட்டேன், லேபில் உயிருள்ள ஸ்பெசிமன் என்ன இருக்குன்னு கேட்டேன். ஐயா, மண்புழு இருக்குன்னாரு. அப்படி தான் ஆரம்பித்தது மண்புழுவுடைய ஆராய்ச்சி. அன்னைக்கு மட்டும் நான் இல்லை, நான் மீனில் தான் ஆராய்ச்சி செஞ்சேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு காஜா மாணவராக இருந்தாலும் என்னை கூப்பிட்டு இருந்திருக்க மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவனா உங்களுக்கு கொடுக்குற ஒரு கொள்கையோ ஒரு பொருளோ ஒரு ஆராய்ச்சியோ முழு மனதாக எடுத்துக்கோங்க. மார்க்கு மட்டும் எங்களுக்கு வாழ்க்கையில் கொண்டு போகாது. இன்னைக்கு வந்து பல அளவில் வந்து ரீச் பண்ணியாச்சு ஆண்டவன் பண்ணியிருந்தா, அல்லாஹ் தாலாவுடைய பண்ணியிருந்தா. ஸோ அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களும் கைட் பண்ணுங்கள், நல்ல உணவு கொடுங்க. உணவை பற்றி அவங்க பேச போகிறாங்க, நான் நிறைய பேச விரும்பலை. இன்னிலேருந்து தயவு செய்து உங்கள் வீட்டில் டைனிங் டேபிளுக்கு மேலே நம்மளுடைய தேசிய கொடியை வச்சுருங்க. தேசிய கொடி ஃபஸ்ட்டு கலர் என்ன? ஆரஞ்சு. ஆரஞ்சு நிற உணவு டெய்லி இருக்கணும். வெறும் பப்பாயாவும் கேரட்டும் கிடையாது. ஆரஞ்சு பழமாக இருக்கலாம், மாம்பழமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். கண்களுக்கு நல்லது, உணவுக்கு நல்லது. ரெண்டாவது நிறம் ஒயிட். முக்கியமாக பெண்களுக்கு கால்சியம் தேவை. பால் கண்டிப்பாக எடுத்துக்க சொல்லுங்கள், இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கணும். மூன்றாவது வரணும் பச்சை. பச்சை நிற காய்கறிகள் டெய்லி சேர்த்துக்கங்கம்மா. பச்சை நிற காய்கறியில் தான் உங்களுக்கு நார் சத்து உண்டு. நான் டெல்லிக்கு போனேன்னா என்ன காய்கறி இருக்குடான்னு கேட்டேன். நான் ஹோட்டலில் பன்னீர் இருக்குது சாருங்கிறோம். பன்னீர் எப்போடா காய்கறியாக மாறிச்சு? இதான் நடுவில் இருக்க சக்கரை என்ன கலரு? ப்ளூ. வெரி குட், ப்ளூ கலர். சின்ன வயசுலேருந்து தண்ணிக்கு எந்த கலர் கொடுப்போம்? ப்ளூ. தண்ணி சிறப்பாக குடிங்க. அந்த சக்கரத்தில் எத்தனை கோடுகள்? இல்லை. how many? no. how many? 24. 24 கோடுகள். 24 மணி நேரத்தில் இந்த வர்ணங்கள் நம்ம தேசிய கொடியை ஃபாலோ பண்ணுங்க. எங்களுக்கு எந்த நாட்டு உணவுங்க தேவையில்ல, எதுவுமே தேவையில்லை. அருமையான நம்மளுடைய ஹெல்த்து, நம்மளுடைய வெல்த்து. குழந்தைங்களை சிறப்பாக பலர வைங்க. பெண் குழந்தைங்களை நல்லா படிக்க வைங்க. உண்மையை சொல்ல போனேன்னா ஆஸ் எ கல்வியாளர் இன்னைக்கு பெண் குழந்தைங்க தான் சிறப்பாக படிக்கிறாங்க. பெண் குழந்தைங்க தான் அருமையாக முன்னேறுறாங்க. தயவு செய்து படிக்க வைங்க. நிறைய குடும்பங்களில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு நல்ல வரம் கிடைக்குமா? வரம் எப்படி இருந்தால் என்ன, அவன் குறைஞ்சி படிச்சிருந்தா என்ன, நல்ல மாப்பிள்ளை எங்கேயாவது கிடைப்பான். ஆனால் படிக்க வைங்க, அவங்கள சொந்த காலில் நிற்க வைங்க, அவங்களுக்கு அந்த பெருமையை கொடுங்க. இன்றைக்கி நம்மளுடைய சமுதாயத்தில், முஸ்லீம் சமுதாயத்தில் பெண் குழந்தைங்களை படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதுக்கு ஆண் குழந்தைங்க படிக்க வைக்கிறோம், பட் இவங்களே படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வரணும். இது வந்து முக்கியமான காரியம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் பாங்க ஆக போகுது. அதுக்கப்புறம் இவங்க என்ன நிப்பாட்ட சொல்கிறதுக்கு முந்தி நானே நிப்பாட்டி உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.